இங்கே பாருங்க, இது ஸ்டார் ஃப்ரூட் நான் முன்னாடியே காட்டியிருக்கேன். நிறைய காய்ச்சி பறிச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இது என்ன பண்ணுதுன்னா, இது எப்போ காய்ச்சதுன்னே தெரியலங்க. நாங்கள் இப்போ இந்த மழையினால நாங்கள் வந்து இந்த இடத்துல மோட்டர் போடலாம் வர்றதே இல்லை. பார்த்தீங்கன்னா காய் இருந்திருக்கு, அவ்வளவு கீழே கொட்டி கிடக்கு, காஞ்சி இது பண்ணி கொட்டி இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, மேலே வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கு. ரவி எப்படி அலக்கு எடுத்துட்டு வாங்கய்யா, அலக்கு இன்னொன்று பிடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாங்க, நம்ம பறிச்சு எல்லாரும் கொஞ்சம் சாப்பிடுவோம். எடுத்துட்டு வரீங்களா? சாக்குக்கு ஏதாவது எடுத்துட்டு வாங்க, இப்படி பிடிப்போம். இந்த மாதிரி யாராவது வேலை பார்க்குறப்பதான் நம்ம என்ன செய்வாங்கன்னா, நமக்கு இதெல்லாம் பறிச்சு கொடுப்பாங்க, நம்ம சாப்பிடலாம். ஆனால் நான் இது வந்து கையாலே பறிப்பேன், அலக்க வச்சுட்டு இப்படி பறிப்பேன், பறிச்சு சாப்பிட்றேன். இந்த பாருங்க, இது ஒயர் இந்த இடத்துல ஒரு எர்த்தடிக்கும், தரையிலே அடிக்கும், தரையில எர்த்தடிக்கும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க காய் கிட்டக்க, இதெல்லாம் பழுத்து நான் பறிப்பேன். இங்கே பாருங்க கிட்டக்க இருக்கு காய். இதெல்லாம் நான் சாப்பிட்றதுக்காக கிட்டக்க காய்ச்சிருக்குது என் மரம். இது என் செல்லக்குட்டி. இது வந்து ஒரு 7 வருஷம் அது வச்சு 6 வருஷத்துக்கு மேல ஆகுது. இந்த இடம் எல்லாமே ஸ்னேகிஸோட இடம் தான். எங்க கொள்ளையே ஸ்னாகிஸும் டாகிஸும் தான். ஆனா நாங்க வந்து ஸ்னேகிஸோடையும் டாகிஸோடையும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். இங்க பாருங்க பழம் இருக்கு பாருங்க, நிறைய இருக்கு பழம். கிட்டக்க சூப்பரா இருக்கு. அது வந்து ரொம்ப காய். இத பாருங்க உள்ள இருக்கு, வந்து உள்ள சூப்பர். இருங்க நான் வரேன். ரவி இருப்பா, அந்த ஆத்தா சாக்கு எடுத்துட்டு வரேன் இருக்காங்க, அதை வச்சு பறிப்போம். நான் உள்ள ஒண்ணு பழமா, அது உள்ள கொஞ்சம் டேஞ்சரஸ் தான், இருந்தாலும் போலாம். ரவியை கூட்டுக்குமா துணைக்கு? ரவி நான் தனியா வருவேங்க. தனியா வந்து சும்மா இந்த இடத்துல வந்து சப்போட்டா பறிக்க வருவேன், அப்படியே உள்ள போயிடுவேன். பாருங்க இந்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, இவ்வளவுதான் சப்போட்டா பூரா இதுதான் சாப்பிடும். ஒவ்வா எங்க குளம், நீச்சல் குளம் என்ன கதியா கிடக்குன்னு. இதுக்குள்ளார இப்ப போடுமா? நான்லாம் பயப்பட மாட்டேன். ஐயோ என்ன இவ்வளோ காடா இருக்கே. இப்படி போகணுமா? இங்கே ஒன்றும் இருக்காதுங்க, நான் செருப்பு போட்டிருக்கேன். அங்கே பாருங்க ரவியை துணைக்கி கூப்பிட்டா அவர் எங்கே நிற்கிறாருன்னு. டேய் இவங்களெல்லாம் நம்பி தான்டா இறங்கணும், இவங்களெல்லாம் நம்பி இறங்கணும்னு வச்சுங்க நட்டத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்க சூப்பர். இங்கே பாருங்க இப்போ இதை என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு மலையில் இருந்ததை துடைச்சிடலாம். இங்கே பாருங்க, நான் இப்படி தான் சாப்பிடுவேன். அப்படியே அழகா நறுக்கி வச்சுக்கிட்டு உப்பு மிளகுத்தூள்லாம் போட்டு சாப்பிட்றது ஒரு விதம். இப்படி குலகுலராக இருந்தா ப்ரிமிட்டிவ் லைஃப் ஸ்டைல் மாதிரி சாப்பிட்றது ஒரு விதம். இது ப்ரிமிட்டிவ் லைஃப் ஸ்டைல். அது இது வந்து பார்த்த உடனே ஆவலா பறிச்சு பார்த்த உடனே பறக்குன்னு பறிச்சு அவுக்குன்னு சாப்பிட்றது ஒரு விதம். இங்கே வருங்க பா, இந்த டேஸ்ட்டுக்கு வீடு என்ன உலகத்துல எதுவுமே இல்லை. பறிச்சு எல்லாருக்கும் ஒன்று பறிச்சு தின்னுங்க, பழம் இருக்கு நிறையா. வரீங்க வீணா பொறுத்த பறிச்சு சாப்பிடுங்க. பழமா எடுப்போம். ஒரு புளிப்பு இருக்கும்ல, அப்படிதான் இருக்கும். புளிப்பு இனிப்பு எனக்கு நாவப்பழம், இளந்தப்பழம், நெல்லிக்காய், தம்பரத்தங்காய், இந்த மாரி அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சீசனில் தேடி பிடிச்சி சாப்பிட்ருவேன். கொடுக்காப்புளி 100 ரூபா 200 ரூபா, 1/4 கிலோ 100 ரூபா இருப்போம், வாங்கிடுவேன். இங்கே பாருங்க இதுலேயும் ஒரு கொடுக்காப்புளி மரம் இருக்குது, பெரிய மரம், 2 மரம் இருக்குது. அப்பா சூப்பர். சப்போட்டா கிடக்கு. இந்த மாதிரி இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறவங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து இன்பாக்ஸில் கேட்குறீங்க, அம்மா உங்கள் தோப்பு எங்கே இருக்குது, நாங்கள் வரோம், எங்களுக்கு ஒரு நாள் வந்து அங்கே ஸ்டே பண்ணணும், இந்த இயற்கை சூழ்நிலையில் வாழணும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆட்கள் பற்றாக்குறை தான். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சமையல் பண்ணி கொடுக்கணும், உங்களை பார்த்துக்கணும். உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு நேச்சுரலாக ஏதாவது ஒரு விஷயம், நாங்கள் இயற்கை மண் குளியல் பண்ணி விடுவோம், எண்ணெய் குளியல் பண்ணுவோம், அந்த வாழை இலை குளியல் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணுவோம், பண்ணிவிட்டு எண்ணெய் கட்டி விடுவோம். அது மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து எல்லாம் கேட்குறீங்க. பட் இந்த கோடையிலையாவது நான் அதெல்லாம் ரெடி பண்ணலாமா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ரெடி ஆச்சுன்னா நம்ம வந்து இந்த கோடையில இங்கே வருவதற்கு அனுமதி அளிப்போம். வாங்க அவங்க எல்லாம் பறிச்சு சாப்பிடறத பார்ப்போம். எப்படி இருக்கு? வேணாமா? பயமா இருக்கா? நல்லா கொடுங்க கொடுங்க. இது புளிக்கும் நல்லா, இந்த மஞ்சள் கலராக இருந்தால் தான் சேப்பாரு இனிக்கும். கொடுங்க இன்னும் இருக்கு, பழம் இருக்கு, பறிப்பான். வச்சுக்கிட்டோம் சாப்பிடுங்க. இப்போ ரவி பறிப்பா, இந்த உச்சியில் இருக்கிறதால இந்த கரண்டில் தட்டி விடாம நீங்கள் வாயன், இங்கே கொண்டுட்டு வாயன். எம்மாடி அளக்க அதை இப்படி உள்ளார விட்டு இப்படி கொண்டு வா, ஒயரில் தண்டிடாத, 3 ஃபேஸ்க்குள்ளார ஆட்டி விட்டாலே விழுவும்பா.
பார்த்து ஒயரில் தண்டிடாம. இதெல்லாம் காய்ப்பா, காய் இல்லாமல் போறீங்கப்பா, மஞ்சள் காயா போறீங்கப்பா. ப்ரோ இங்கே பாருங்க, அந்த கிராஸில் தெரியுது பாருங்க. பார்த்து ஒயரில் தண்டாம. நடு கொண்டு 4 பழம் இருக்குது. நேரா அந்த இங்கே கொண்டாயேன், இங்கே கொண்டாயேன், ஒரு நிமிஷம் கொண்டா. இந்த பிடிக்கி எனக்கு என்னோடது இதை வச்சுக்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சாப்பிட்டு பார்த்தீங்களா? ரவி எப்படி இருக்கு ரவி? கண்ணகிக்கு விடுங்கப்பா, என்னட்ட ரொம்ப திட்டு வாங்கிடுச்சு. கண்ணகிக்கு விடுங்க. வாடி தங்கம், வாடி செல்லம், வாடி 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 செல்லம். நல்லா இல்லம்மா கொடுங்க. அது அடிபட்டு தூக்கி போட்டுட்டு. நல்லதா கொடுங்க கண்ணகிக்கு. கண்ணகி கொடுங்க நல்லதா. இந்தடா எத்தனடா அம்மாவுக்கு கொடுங்க. அவ்வளோதான். இதை சாப்பிட்றா, இது நல்லா இருக்கும். சைடில் கடிக்கணும். கை மண்ணு. கழுவு கழுவு போய் கழுவு. விதை இருக்கும், விதையை மட்டும் தூக்கி போட வேண்டியது. விதை மட்டும் தூக்கி அப்படியே சாப்பிட வேண்டியதான். சப்பி எல்லாருக்கும் பறிச்சு கொடுத்தாச்சு. எல்லாருக்கும் பறிச்சு கொடுத்துட்டோம். இன்னொரு 1 2 இருக்குது. எனக்கு இன்னும் சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதனால இந்த 1 2 நான் ஏதாவது தடையிடை பறிப்பேன். பறித்து அதை சாப்பிட்டுட்டு தான் மற்ற வேலை பார்ப்பேன். அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம்.